அசுசனி பேசுகிறேன். என்ன ஆச்சுன்னா, நமக்கும் இனிப்பு நீருங்க. அப்போது கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். நம்ம சனித்தரா தண்ணி குடிச்சிக்கிட்டு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் நம்மளோட இனிப்பு நீரை. அப்போது நான் இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் போட்டிருக்க மாதிரி தண்ணியை குடித்தா இனிப்பு நீர் இறங்கும். ஆனால் ஆசை இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு ஆசையை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆமாங்களா? நேற்று ஃபுடி பாப்பா போயிருந்தேன். ஃபுடி பாப்பா பசார் இங்கே புச்சோங்க போயிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, பார்க்க எல்லாம் ஆசையாக, ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட எண்ணங்களுக்கு வந்துட்டு இந்த 50 வயசு பற்றி யோசிக்கவே மாட்டோம். 50 வயசுக்கு மேலே, நமக்குலாம் 50 வயசு மேலே ஆச்சு. 50 வயசுக்கு அடுத்து உள்ள வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்போது என்ன பிடிக்குதோ, நம்ம ஒரு 35லேருந்து 50க்குள்ளே இருக்குமா, என்ன பிடிக்குதோ, என்ன தோணுதோ அதை தான் சாப்பிடுவோம். அப்படியே பிறகு பார்த்துக்கலாம். அப்படி ஒரு எண்ணம் நம்மளுக்கு. நானும் அப்படி தான். அப்போது தெரியல. இந்த இனிப்பு நீர் வந்து 12க்கு மேலே வந்த பிறகு தான் தெரியுது வேதனை. நான் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி நம்ம பஜாரு இந்த மாதிரிலாம் போனோம்னா சாப்பாடு நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கும். ஸோ பிள்ளைங்க வாங்குவாங்க. சரி, நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டுக்குவோம். ஏன் தெரியுங்களா? இவர் இருக்கிறனால கொஞ்சமாக சாப்பிடுவோம். இனிப்பு இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடுவோம். இவரை குடிச்சுக்குவோம். நம்மளுக்கு வந்து அந்த வலி வந்து ஓகே குறைஞ்சிரும். அந்த கால் பாத வலி வந்து குறைவாக இருக்கும். நம்ம சாப்பிட்டாலே இனிப்பு சாப்பிட்டாலே அந்த கால் பாத வலி அப்படியே வருவார். பெரும்பாலும் வந்துட்டு ராத்திரி தூங்கி அப்படியே எந்திச்சு பாத்ரூம் போகும்போது தான் வலிக்கும். ஆனால் நம்ம இந்த இனிப்பு கொஞ்சம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் நம்மளுக்கு வலி வந்துடும். இது சம்மந்தப்பட்டவங்களுக்கும் புரியும் நான் சொல்கிறது. வலி வந்துடும். ஸோ நான் நேற்று போயிருந்தேன்னா பஜாருக்கு, சாப்பிட்டேன்னா அதில் கொஞ்சம் பிடிச்ச இதெல்லாம் குனாஃபா இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன். கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஆனால் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நேற்றே வந்துருச்சு வலி. கால் வலி கொஞ்சம் வலி வந்து நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டேன், செராகிட்டு தண்ணி. அப்போது இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கிறேன், வலி சரியான வலிங்க. எடுத்து செக் பண்ணுறேன், 6.8 இருந்தது 10க்கு மேலே வந்துருச்சு நம்மளோட இனிப்பு நீர். அப்போது என்ன செய்கிறது, இந்த சனித்தரா குடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் செய்கிறது தான் நீங்களும் செய்யலாம். வீட்டில் நீங்கள் கொண்டோவில் இருந்தீங்கன்னா, உங்கள் கொண்டோவில் ஜிம் இருக்கும். அந்த ஜிம்மில் போய் சைக்கிள் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் அந்த சைக்கிளில் மிதிங்க, ஸ்வெட் பண்ணுங்கள். அந்த வேர்வை வந்து வெளியாகட்டும். எல்லாம் இனிப்பு தாங்க, வெளியே ஆகட்டும். நீங்கள் நல்லா ஸ்வெட் பண்ணி, இப்போ நான் தான் செஞ்சுட்டு வரேன். போய் ஜிம்மில் போயிட்டு நல்லா சைக்கிளை மிதித்தேன். 1 மணி நேரம் மிதித்தேங்க. அரை மணி நேரம் போட்டு ஒரு 400 கேலரிஸை பேர்ன் பண்ணி நல்லா ஸ்வெட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போது தெராஹெர்ட்ஸ் தண்ணி குடிக்கிறேன். அந்த ஜிம் மிதித்ததுலேயே அந்த இது என்ன சொல்கிறோம், அந்த சைக்கிள் மிதித்ததுலேயே மிதிக்க போனப்போ இருந்த வலி, மிதித்து முடிச்சுட்டு வரப்போ வலி ஒரு 80% குறைஞ்சிருச்சு. நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம மருந்து சாப்பிட்றதுனால இனிப்பு நீர் வந்து போயிடாது உடனே. பாருங்களேன், நம்மளும் அதுக்கு தகுந்த வேலை செய்யணுங்க. நம்மளும் கொஞ்சம் சிகிச்சை. நம்மளுக்கு ஜிம் இல்லையா வீட்டில், பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கிற கொண்டோவில் ஜிம் இல்லையா, ஓகே, பிரச்சனையே இல்லை. நடக்கலாம், ஒரு அரை மணி நேரம் நடக்கலாம். நடக்கிறதுக்கு போய் திடலில் தான் நடக்கணும்னு இல்லை. நம்ம இருக்கிற இடத்து வீட்டிலேயே முன்னுக்கு பின்னுக்கு நீங்கள் ஒரு 50 வாட்டி நடங்க. அரை மணி நேரம் நடங்க, வீட்டிலையே நடங்க. வேர்வை வரணுங்க. அப்போது அந்த இனிப்பு வந்து வெளியாகும். அன்னாடும் செய்யுங்க இந்த மாதிரி. அதே சமயத்தில் யாருக்கு இந்த சனித்தரா தண்ணி கருவி இருக்குதோ, தண்ணி வந்து நீங்கள் சொந்தமாக செஞ்சுக்கலாம். இந்த கருவி உள்ளவங்க தண்ணியை வந்து வீட்டில் அதை பாருங்கள், மக்கு இருக்குது. மக்கில் வந்து தண்ணியை இப்படி காட்டி இப்போ ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு 30 வினாடி 30 வினாடி இப்படியே வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியோட அணுக்களை வந்து 1000 மடங்குக்கு, அது வந்து 1000 மடங்குக்கு கூட அது வந்து சிறிதுபடுத்தி உங்களுக்கு வந்து இந்த தண்ணியை வந்துட்டு ஸ்பெஷல் அற்புதமான அமிர்தம் ஆக்கி விட்றோம். உங்களுக்கு ஒரு தீர்த்தம் ஆயிரும் அது உங்களுக்கு.
மாதிரி சார்ஜ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் சார்ஜ் பண்ணுங்கள் தண்ணியை. கருவி உள்ளவங்களுக்கு. இல்லாதவங்க வசதி இருந்தால் கருவி வாங்கிக்க போகிறீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம், கருவியை வாங்கிக்கலாம். விலை ஒன்றும் ரொம்ப அதிகம் இல்லைங்க, 1999 வெள்ளி தான். இன்னொரு கருவியும் இருக்குது இதே மாதிரி. இப்போ ரமடான் ப்ரொமோஷன் 899 வெள்ளி, இது வந்து 999 வெள்ளி ரமடான் ப்ரொமோஷனில் ஓடுது. இப்படி சார்ஜ் பண்ணிவிட்டு 30 செகண்ட், 1 லிட்டருக்கு 1 நிமிஷம் சார்ஜ் பண்ணலாம். 30 செகண்டுக்கு இந்த மாதிரி ஒரு கோலைக்கு 30 செகண்ட் போதும். சார்ஜ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதாங்க. டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், தண்ணி ரொம்ப சூடாக குடிக்காதீங்க. டயபெட்டிக்கு தான் இன்னும் கூட ஏற்றும். சரிங்களா? தண்ணி வந்து நிஜமாக ரூம் டெம்பரேச்சர், இன்னும் கொஞ்சம் கோல்டாக இருந்தால் நல்லது. கோல்டாக குடிங்க தண்ணியை. சாதம் வந்து சுட சுட சாப்பிடாதீங்க, ஆறின பிறகு சாப்பிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்கள் இனிப்பு நீர் சர்க்கரை நோயை அதிகமாகும். இது வந்து சர்க்கரை ஹாயாக உள்ளவங்களுக்கு தான். சரிங்களா? நான் சொல்கிற இந்த அட்வைஸ். சரி, ஸோ நீங்கள் தெராக்ஸ் தண்ணியை குடிக்கலாம். இந்த வலியும் குறைஞ்சிருச்சு எனக்கு. நேற்று நான் பண்ண சேட்டைக்கு இந்த இனிப்பு சாப்பிட்டதுக்கு ஒரு ஜிம்மும் போயிட்டு கொஞ்சம் ஸ்வெட் அவுட் பண்ணிவிட்டேன். இந்த தண்ணியும் குடிச்சிக்கிறேன். இப்படி தான் இங்கே கண்ட்ரோல். மாத்திரை இல்லைங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, மாத்திரை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன். அதாவது தெராஹெட்ஸ் தண்ணியை குடிச்சிக்கிட்டு சிகிச்சை அப்பப்போ தான் செய்கிறேன். நம்மளால் தினமும் அந்த ஒரு டிசிப்ளின் வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேலை போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போது லீவ் நாள் கிடைக்குதோ ஒரு சிகிச்சை செஞ்சுக்கிறோம். மற்றபடி இதை வச்சு சமாளிச்சுக்கிறோம். இந்த தெராஹெட்ஸ் தண்ணியில் சமாளிச்சுக்கிறோம். அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும், உதவி செய்யும். இதை பற்றின நிறைய இன்னும் பதிவுகள் நான் போடுறேன். யாருக்கு சனித்தெரா தண்ணி வேணுமோ நீங்கள் எல்லோ பேக் தட்டி வாங்கிக்கலாம். சரிங்களா? இனிமேல் நான் எல்லோ பேக் போடுறேன், நீங்கள் தட்டி வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு வந்து 30 போத்தை வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு போத்தை. சரிங்களா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எப்படி குடிக்கிறது எல்லாமே விவரம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். உங்களோட உடம்போட நிலையை பார்த்து, உங்கள் வயசை பார்த்து எப்படி குடிச்சிட்டு வரணும்னு நான் சொல்லுவேன். சிறு வயசில் உள்ளவங்களுக்கு வேறு மாதிரி குடிக்கணும், வயசு கொஞ்சம் கூடையாக உள்ளவங்களுக்கு, இப்போ சில பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வேறு மாதிரி குடிக்கணும். ஆனால் ஒரு போத்தை ஒரு நாளைக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.